அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிச்சயமாக விதையையும் கொட்டையையும் வெடிக்க செய்பவன் அல்லாதான். உயிர் இல்லாததிலிருந்து உயிர் உள்ளதையும் அவனே வெளிக்கொணர்கிறான். மேலும் உயிர் உள்ளதிலிருந்து உயிர் இல்லாததை வெளிப்படுத்துபவனும் அவனே. இப்போ அல்லாஹ் முதல்ல சின்ன விஷயத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அல்லாவுடைய படைப்புகள் அப்படிங்கும்போது பெருசு அதோடைய சர்க்கிள். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு விதையிலேருந்து ஆரம்பிப்போம். அல்லாவுடைய என்னுடைய ஒரு விதையை நீங்கள் பார்க்கலையா, ஒரு கொட்டையை நீங்கள் பார்க்கலையா? ஒரு பேரிச்சம் பழத்துக்கு மரம் எதுலேருந்து வருது? ஒரு கொட்டையிலேருந்து தான் வருது. ஒரு மாங்காய் கொட்டையிலேருந்து தான் வருது. அதே மாதிரி ஆலமரத்து ஒரு சின்ன விதை இருக்கிறதுலே, ரொம்ப சின்ன விதை அதோடது ஆலமரத்துது. இருக்கிறதுலே பெரிய மரம் எது? ஆலமரம். ஆனால் அதோடைய விதை ரொம்ப சின்னது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், உயிர் இல்லாததிலிருந்து உயிர் உள்ளதையும் அவனே வெளிக்கொணர்கிறான். மேலும் உயிர் உள்ளதிலிருந்து உயிர் இல்லாததை வெளிப்படுத்துபவனும் அவனே. அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மாங்கொட்டை இருக்குது, அதை பூமியில் புதைக்கிறீங்க, அதுக்கப்புறம் அது ஒரு ரெண்டு இலை வெளிப்படுது, பின்னர் அதன் தண்டு அதை உறுதி அடைகிறது, அதுக்கப்புறம் பெரிய மரமாகுது, அதன் பின்னர் அதிலிருந்து பூக்கள் வர ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் ஏராளமான பழங்கள் வருது. அப்போது அதில் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, உயிர் இல்லாததிலிருந்து ஒரு கொட்டை இருக்குது, அந்த கொட்டையை டேபிளில் வைங்க, அந்த கொட்டையிலேருந்து மரம் வருமா? வராது. அப்போ அந்த கொட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன வேணாலும் குரலி வித்தை பண்ணுங்கள். நீங்கள் போய் பேங்க் லாக்கரில் வைங்க, ட்ராவில் போடுங்க, பாக்கெட்டில் போடுங்க, நீங்கள் வண்டியோடைய டேங்க் கவரில் போடுங்க, எதில் போட்டிங்கனாலும் அது முளைக்காது. அப்போ அதுக்கு உயிர் சொந்தமாக இருக்கா? இல்லை. அப்போ மண்ணில் புதைச்ச உடனே அதுக்கு உயிர் வருது. அப்போ உயிர் அது எங்கேருந்து வந்துச்சு? அந்த கொட்டையில் உயிர் இருந்துச்சா? உயிர் இல்லை. இருந்திருந்தால் அது எங்கே வச்சுருந்தாலும் முளைச்சிருக்கும். அதுக்கு சொந்தமாக உயிர் இருந்துச்சா? இல்லை. அல்லாஹ் அதான் சொல்கிறான், உயிர் இருந்துச்சா? இல்லை. அப்போ உயிர் இல்லாத பொருட்கள்லேருந்து அல்லாஹ் உயிர் வெளிப்படுத்துகிறானா இல்லையா? இப்போ மரம் வருது, அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? இருக்குது. மரம் ஆடி போச்சுன்னா என்ன சொல்கிறோம்? செத்துருச்சுங்கிறோம். மரம் ஆடி போச்சுன்னா என்ன சொல்கிறோம்? அது செத்துருச்சு. அப்போ அதுக்கு உயிர் இருக்கா? இருக்குது. அது வளருது, பச்சை கலர்லேருந்து அப்படியே மெலிசா கொலன்னு இருக்குது. பிஞ்சாக இருக்கும்போது மரம் ரொம்ப கொலன்னு அது நிற்கிறது கூட வழி இல்லாமல் காற்று ஆடும்போது இப்படி ஆடுது ஒரு மாமரம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆகுது, ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அப்படியே நிற்கிது. அப்போது இது எல்லாமே அதிலிருந்து தான் வெளிப்படுது. அவ்வளோ உட்டு எங்கே இருந்துச்சு? மண்ணுடைய கெமிக்கல் நேம் வேறு, உட்டுடைய கெமிக்கல் நேம் வேறு. உட்டு தான், மண் தான். அப்போது மண்ணிலிருந்து உட்டு வருது. அந்த உட்டு எங்கே இருந்துச்சு? 1 டன் 2 டன் உட்டு வெளியே வருது. எங்கே இருந்துச்சு? அந்த குழிக்குள்ளே. நம்ம புதைக்கும் போது உள்ள மரம் இருந்துச்சா? இதெல்லாம் யோசிக்கணும். அப்போது நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், இது தற்செயலாக தன்னால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறோம்.